ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ். நான் உங்கள் லாரா டேடாஸ் அன்பரசன் பேசுகிறேன். நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆயிருக்கும்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் எதுவும் அப்டேட் பண்ணல. இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். என்னடா அவன் திடீர்னு வரான் திடீர்னு போகிறான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மிஷின்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதான் வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கப்புறம் ரெகுலராக கண்டினியூஸாக வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஆஃபரும் இருக்கும். எதிர்பார்த்த அளவு லோ ப்ரைஸ், ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணலான்னு இருக்கும். ஏன்னா கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்கறதும் அதுதான். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்கறதவங்க தான். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கால் பண்ணுறாங்க. நானும் டவுட்ஸ் கிளியர் பண்ணிடுறேன். அடுத்து அவங்க கேட்கறது என்னன்னா, ஏன் நீங்கள் அடுத்த வீடியோ போட மாட்டீங்க? அது ஒன்று தான். இனி அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய கஸ்டமர்ஸும் சரி, வியூவர்ஸும் சரி, நம்மளை கேட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? நீங்க பேசுறது ஓகே, பட் ஆனா நீங்க பேசுறது கிளியரன்ஸா கேட்கல. அதே மாதிரி நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் காமிக்கிறீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டும் கிளியரன்ஸா தெரியல. அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம இவ்வளவு நாள் வீடியோஸ் அப்டேட் பண்ணாமே இருந்தது. இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காதுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே ப்ராசஸா கொஞ்சம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காது நான் நினைக்கிறேன். அப்படி மேபி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வியூவர்ஸோ கஸ்டமர்ஸோ கொஞ்சம் சொல்லுங்க, நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 பாயிண்ட் பத்தி தாங்க பேச போறோம். என்னன்னா 3 கண்டென்ட் தான். 3 பாயிண்ட் இல்ல, 3 கண்டென்ட், முக்கியமான கண்டென்ட். ஃபர்ஸ்ட் ஒன், மிஷின்ஸ் நம்ம ஒருத்தர் ரெடி பண்ணி தரேன் சொல்லியிருந்தாரு. 8 மாசம் 9 மாசம் வெயிட் பண்ணோம். அவர் கடைசி வரைக்கும் ரெடி பண்ணி தரல. அவர்கிட்ட இருந்து ஒரு ஓட்ட மிஷின் எடுத்துட்டு வந்தோம். அவர் புது மிஷின் சொல்லிட்டு ஏதோ கொடுத்தாரு. அதை நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணி அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதனுடைய ஹிஸ்டரி பார்க்க போறோம். ஹிஸ்டரி, அது பெரிய ஹிஸ்டரி. அந்த ஹிஸ்டரி பார்க்க போறோம். ஓகேங்களா? செகண்ட் ஒன் என்னன்னா, நம்ம அது செகண்ட் ஒன் லாஸ்டா சொல்றேன். செகண்ட் ஒன் அதனால லாஸ்டா சொல்றேன். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர் விட போறோங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது ஆஃபர்ஸ். எப்போ அந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா, ஹாப்பி நியூ இயருக்கு முன்னாடி ஒரு 10 days, 20ல இருந்து 20 டேட்ல இருந்து ஒரு 13 வரைக்கும். ஆமா, 13 வரைக்கும். அதுக்குள்ள புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஒரு 5/1/25 உங்களுக்கு ரீச் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணலான்னு இருக்கும். ஆஃபர்ஸ் வரும், வெயிட் பண்ணுங்க. செகண்ட் ஒன் சொல்லியிருந்தால, லாஸ்டா சொல்றேன்னு சொல்லிட்டு அதை சொல்றேன் பாருங்க. ஒரு கப் சாம்பிராணிக்கும் என்னென்ன நன்மை சொல்லிட்டு தான் சொல்ல போறோம். ஏன்னா இப்போ ஒரு 7 ஐட்டம் 8 ஐட்டம் கப் சாம்பிராணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மூலிகை கப் சாம்பிராணி சொல்றோம், நம்ம நார்மல் சொல்லல. மூலிகை கப் சாம்பிராணில ஒரு 7 ஐட்டம் 8 ஐட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாருக்கும் இப்போ நம்ம கிட்ட கேட்டிருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆஃபரா இருக்க போகுது. ஏன்னா நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தது எப்படின்னா, டெய்லி ஒன் யூஸ் பண்ற மாதிரி வேணும். நீங்க ஒரே ஒரு ஸ்மெல் மட்டும் தான் கொடுக்குறீங்க. அதே மாதிரி ஒரே ஸ்மெல்லே வீட்டுல ரெகுலரா நம்மளால ஏற்ற முடியல, டிஃப்ரெண்ட் ஸ்மெல். அதனாலதான் சொல்றேன். இப்போ எப்படின்னா, வெற்றிவேர் பத்தி இருக்கு, வெற்றிவேர் இருக்கு, தசாங்கம் இருக்கு, சாம்பிராணி இருக்கு, அப்புறம் நிறைய இருக்கு, வேப்பிலை இருக்கு. அதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா எடுத்துருக்கும். அதில் ஒரு கண்டென்ட்டா எடுத்து அதுல இருந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணி ஓல்டு பழைய புக்கெல்லாம் படிச்சு மூலிகை சாம்பிராணி எப்படி ரெடி பண்றாங்க. நம்மளும் புக்கை பார்த்து தான் படிக்கிறோம். ஒரு இபிகோ 88 அந்த மாதிரி 55 அதெல்லாம் போயிட்டு தான் இப்போ நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சிம்பிளா சாம்பிராணி செய்யறது எப்படி நம்ம லாஸ்டா சொல்லியிருந்த வீடியோல நம்ம லைவா பண்ணிக்கிறலாம் சொல்லியிருந்தோம். அது இதுக்கப்புறம் கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருக்கும். இதுக்கப்புறம் கண்டிப்பா பண்ணலாம். அந்த மாதிரியே பாத்தீங்கன்னா, கேட்டிருந்தீங்க கஸ்டமர் சர்வீஸ், கண்டிப்பா கேட்டிருந்தீங்க ஒரு கிளாஸ் ஒன்று எடுங்க சார் நீங்க வச்சது. சார்லாம் இல்லை, நார்மல் தம்பினே கூப்பிடலாம், அண்ணனே கூப்பிடலாம். அந்த மாதிரி தான் இப்போ கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். கம்மிங் சண்டே, வீக்லி சண்டே ஒரு கிளாஸ் ஒன்று கண்டக்ட் பண்ண போறோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாருக்கும் தெரியும். அவங்க எல்லாம் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க. ஒரு ஓப்பன் கிளாஸஸ் கண்டிப்பா இருக்கு, எடுக்கலாம் வாங்க. இது ஒன்லி ஃபார் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தாங்க. என்னென்ன சொல்ல போறோம், என்னென்ன பார்க்க போறோம் சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோல நம்ம ப்ராக்டிக்கலாவே எல்லாமே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.